Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே ஆஸ்டன் தமிழ் சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் காண்கிறபடி பிள்ளைங்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் தேவனை துதிக்க. சங்கீதம் 8:2 வாசிக்கிறோம். For the sake of children, I'll also read it in English. From the mouth of children and infants you have ordained praise. This word ordained praise. நம்ம தமிழ்ல வாசிச்சா பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெறனுண்டு பண்ணினீர். ஆமென். See, the Lord not only says that you will ordain praise out of the children. If you look at the original words of the scripture, it actually says babes and nursing infants. பால் குடிக்கிற பாலகர்கள், அதுதான் ஒரிஜினல் வேர்ட் சொல்லுது. Nursing infants, out of their mouth you will ordain, he will ordain praise. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, they do not know doctrine, they do not know the method of worship, they do not know how, what, when, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையிலிருந்து அவர்கள் ஆராதிக்கிறாங்க. They worship from the desire of their heart, and the Lord needs that. இதே வசனத்தை அவர் சொல்லும்போது பரிசேயரை குறித்து சொல்லுவார். மத்தேயுல பரிசேயர்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப ஆலய முற்றத்துல துதித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசேயர் சொல்லுவாங்க, என்ன இவங்கெல்லாம் துதிக்கிறாங்க, ஓசானா துதி சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் சொல்லுவார், இதே வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி சொல்லுவார், நீங்கள் வாசித்தது இல்லையா, பாலகர் வாயினால அவர் துதியை பெற்றுக் கொள்வார். ஆமென். இந்த மாலை வேளையில பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களை ஊக்குவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாளாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளுடைய இருதயத்துல வசனங்கள் எழுதப்படும்படிக்காய் நம்முடைய பேச்சும் நடத்தைகளும் நம்முடைய இல்லத்தில் இருக்கணும். ஏன்னா அவர்களுடைய the Lord really not only what to say urges their heart, Satan also urges their heart. You need to remember that. You know, First Chronicles 21 அழகாய் தாவீதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜனங்களை தொகையிடும்படிக்காய் தாவீதின் இருதயத்தை சத்துரு ஏவினான். பாருங்க, தாவீது தேவனை அறிந்த மனுஷன், தேவனாலே பராக்கிரமம் பெற்றவன், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனாலே சமாதானம் கொடுக்கப்பட்டு ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருந்தவன். அப்படி இருந்தவனை யார் ஏவினாங்களா? சத்துரு இலக்கங்களை தொகையிடும்படிக்காய், இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படிக்காய் சத்துரு தாவீதின் இருதயத்தை ஏவினான். அவ்வளவு பெரிய தாவீது ராஜாவுடைய இருதயத்தை சத்துரு ஏவுவான் என்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் எவ்விதமானது யோசிப்பார். அதனாலதான் நாளாகமத்தில் வாசிக்கிறோம், before Satan plants anything into their heart, you plant it first. நீங்களும் நானும் தாயும் தகப்பனுமாய் தேவ வசனங்களை அவருடைய இருதயத்தில் விதைக்கும் பொழுது அதற்கு கீழே எந்த களைகளும் விளைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால இந்த மாலை வேளையில பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது தங்களுடைய வாஞ்சையில, தங்களுடைய உற்சாகத்துல, தங்களுடைய இருதயத்திலிருந்து அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அதே விதமாய் நாமும் இன்றைய ஆராதனையில நாம் பங்கு கொள்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை. ஆண்டவரே, இதோ நீர் என்று சொல்லி இருக்கிறது போல அப்பா, எதிரிகளை அடக்கி போட எங்களுடைய எண்ணிக்கை தொகை அல்ல ஆண்டவரே, எதிரிகளை அடக்கி போட மேற்கொள்ள எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. இந்த மாலை வேளையில உம்முடைய கிருபையினால நீர் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுல ஒரு துளியை இந்த பிள்ளைகள் இன்று உமக்காய் கொடுக்க வரும் பொழுது கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை 100 மடங்காய் பெருக பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதா நடாத நாற்றெல்லாம் எங்க பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும்படிக்காய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த வார்த்தைகளும் துதியும் ஆராதனையும் பரிசுத்த வசனங்களும் என் பிள்ளைகளுடைய இருதயத்துல நாட்டப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இங்கு ஆரம்பிக்கிற இந்த துதி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில தொடரும்படிக்காய், ஒரு தேவனை துதிக்கிற ஒரு தேவ சந்ததியாய் அவர்கள் எழும்பும்படிக்காய் இந்த நாளில் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆராதனையின் வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதற்காக எவ்வளவோ ஆயத்தப்பட்டு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க.
அதற்காக அவர்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த அன்பின் பிரயாசத்தின் பலனை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையில உற்சாகப்படுத்தப்படும்படிக்காய், கட்டி எழுப்பப்படும்படிக்காய் உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். John 4:24 says, God is a spirit and his worshippers must worship in the spirit and in the truth. Praise the Lord. Thank you, Jesus, for this time as we gather to worship you. Let your name alone be glorified. May we all feel your divine presence. May your roots grow deep into God's love. In Jesus' name we pray. Amen. Let us all sing together and glorify the Lord our God. verse 23 says, "Let us hold unswervingly to the hope we profess, for he who promised is faithful." This cornerstone, this solid ground, firm
drought and storm will rise above, waters of peace, when fears are still, when striving cease, may comforter, my all in all, here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God and love, blessed faith, the gift of love and righteousness. For once He came to save, till on the cross that Jesus died, the wrath of God was satisfied. For every sin on Him was laid. Here in the death of Christ I live. There in the ground is body lay, light in the world by darkness slain. Love's and faith, He rose again, and from His empty grave has lost its grip on me. I am His, and He is mine, bought with the precious blood of Christ. No guilt in life, no fear in death. This is the power of Christ in me. Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck me from His hand till He returns or calls me home. Here in the power of Christ I'll stand. Hallelujah. Praise the Lord. எத்தனை பேர் இந்த worship session enjoy பண்ணீங்க? Hallelujah. I think we should, make our children do this more often. And like Proverbs says, train up a child in the way he should go, and even when he is old, he will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவரை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Hallelujah. அதனால the onus is upon us to train our children and to, like Pastor said, give them the word of God so that they stick to it and they will not depart from it. எல்லாரும் இப்போ உற்சாகமாக கரங்களை தட்டி கொடுங்க. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன் என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாட போறோம். எத்தனை பேர் சொல்றீங்க நம்மளுடைய தேவனுக்கு நிறைய நாமங்கள் இருக்கு? ஹalleluya. So ஏகோவா ஷாலோம், ஷம்மா, யூவா, ரஃபா, எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி.
ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா யெகோவா ரஃபா எல்லோரும் ஹalleluya என்னை நீரே கண்டீரையா எத்தனை பேர் சொல்றீங்க நம்மளை கண்டு குழியில் குப்பையில் தூக்கி எடுத்திருக்கிறார் எல்லோருக்கு ஹalleluya என்னை நீரே கண்டீரையா எங்கெல்லாம் பீத்தீரையா நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் பீத்தீரையா எல்லோருக்கு ஹalleluya என்னை நீரே கண்டீரையா எங்கெல்லாம் பீத்தீரையா நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் பீத்தீரையா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா யெகோவா ரஃபா இன்ஷடாயும் நீங்களாக சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் கண்டுபிடிக்க எபிசரும் நீங்களாக உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவிக்க எச்சடாயும் நீங்களாக சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் கண்டுபிடிக்க எபிசரும் நீங்களாக உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவிக்க யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா யெகோவா ரஃபா எல்லோரும் நீங்களாக என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க விமானங்கள் நீங்களாக மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க எல்லோரும் நீங்களாக என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க விமானங்கள் நீங்களாக மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க யெகோவா ஷாலோம் யெகோவா ஷலாம் யெகோவா ரூபா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா யெகோவா ரஃபா ஹalleluya அவர் யெகோவா ஷாலோமாய் இருந்திருக்கிறார் யெகோவா ஷம்மாவாய் இருந்திருக்கிறார் யெகோவா ரூவாவாய் இருந்திருக்கிறார் யெகோவா ரஃபாவாய் இருந்திருக்கிறார் எல்லா கண்களையும் மூடி கரங்களை உயர்த்தி வாயிலை திறந்து நன்றி சொல்வோமா இயேசு சுவாமி எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாத்து வந்தீர் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசு சுவாமி இயேசுப்பா என்னுடைய கண்மலையானவராய் இருந்தீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி எல்லா துதிக்கும் கனத்திற்கும் நீரே பாத்திரராய் இருக்கிறீர் என்று எல்லா முழு இருதயத்தோடு எல்லா வாய்களை திறந்து நம்ம உண்மையா சொல்ல போறோம் சும்மா வருஷத்துக்காகவோ பாடத்துக்காகவோ கிடையாது நம்மளோட வாழ்க்கையில் அவர் இம்மட்டுமாய் நம்மளோட கரைகளை பிடித்து இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் நமக்கு நல்லதை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் கொடுக்கும் அதனால எல்லா இந்த பாட்டை நாம் பாடுகிறோம் என் கண்மலையானவர் நீங்கள் துதிக்கப்படுகிறவராய் இருக்கிறீர்கள் சுவாமி கண்மலையானவர் துதிக்க
Naam
உம்மை நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறு நாமம் இல்லையே. நீரே என் தேவன். நீரே கண்ணுக்கு சொல்லுமா, நீரே என் தேவன் இயேசு சுவாமி. எங்க குடும்பத்தோட தேவன் நீங்க இயேசு சுவாமி. எங்க சந்தத்தோட தேவன் நீங்க இயேசு சுவாமி. எங்க சபையோட தேவன் நீங்க இயேசு சுவாமி. நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, அன்பரே. எவ்வளவு பெரிய பாக்கியம், அவ்வளவு பெரிய தேவன், நம்முடைய தேவனா இருக்கிறார், நமக்கு அன்பரா இருக்கிறார். என் ஆண்டவரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. இயேசு சுவாமி, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்க கூட இருந்தால் போதும். இயேசு சுவாமி, எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, நிறைவான ஆவியானவர் இயேசு சுவாமி, நீங்கள் வரும்போது எங்களுடைய குறைகள் எல்லாம் மாற வேண்டுமா? எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், சாக்கியம், இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கும் போது அவர் நம்முடைய மத்தியில் கடந்து வருகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவது இயேசு சுவாமி, எங்க மேலே இறங்குங்க. எங்களுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க, மாற்றுங்க இயேசு சுவாமி. தேவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. தேவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லா கரங்களை உயர்த்தி, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வயல்வெளியாகுமே. ஆளானது பயிரிடமாகுமே. வயலாந்தினம் வயல்வெளியாகுமே. ஆளானது பயிரிடமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் வாக்கு மாறாதே. அவர் வந்தால் உங்களுக்கு அன்சர்டனா இருக்கிற சூழ்நிலை கூட தலைகீழாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோட எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே
நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பெலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பெலவீனம் பெலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் ஆராதிக்க இந்த வேளையில் உங்களுடைய எல்லா சுகவீனத்தையும் பலவீனத்தையும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் பேசுவே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே கரங்களை சொல்லுமா முழு இருக்கிறாருமே நிறைவே நீர் பேசுவே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே எல்லாம் நம்ம மியூசிக்கல் இல்லாம நம்மளோட வாயில திறந்து மாத்திரம் சொல்லுவோமா நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வாயில திறந்து நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே வருந்தி வாஞ்சித்து அழைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வனாந்தரங்கள் வயல்வெளி ஆகணுமே, பாழானவை பயிர் நிலங்கள் ஆகணுமே ஆண்டவரே. தகப்பனே, நீர் காலங்களையும் சமயங்களையும் அறிந்தவர், காலங்களுடைய கட்டுக்குள்ளா இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில எங்களை அசைக்கிற ஆவியானவர், எங்கள் குடும்பங்களை அசைக்கிற ஆவியானவர், எங்கள் சபைகளை அசைக்கிற ஆவியானவர் எங்கள் மத்தியில கடந்து வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னீரே. அப்பா, எங்க வாழ்க்கையில் அது பற்றி எரியும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அக்கினி இந்த உலகத்தை பற்ற வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறணுமே ஆண்டவரே. பாழானவை பயிர் நிலங்களாய் மாறணுமே. எதிரி விதைத்த களைகள் ஆண்டவரே பிடுங்கி எரியப்படணுமே ஆண்டவரே. அப்பா, ஒரு பரிசுத்த அலங்காரம் குடும்பங்களை அலங்கரிக்கணுமே ஆண்டவரே. தகப்பனே, உடைய பரிசுத்த அக்கினி எங்கள் பாவங்களை பட்சிக்கணுமே. அப்பா, இந்த நாளில சங்கீதத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 9 அழகாய் வாசிக்கிறோம், கர்த்தரை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள் ஆண்டவரே. இதோ உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் நீர் வாக்களித்தவர் ஆண்டவரே. நீர் சொன்னீர், அவர் வரும் பொழுது நான் உங்களுக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுவார் என்று சொன்னீங்க ஆண்டவரே. தகப்பனே, என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான் என்று சொன்னீங்க ஆண்டவரே. யோவான் 14 வாசிக்கிறோம், என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான் என்று சொன்னீங்க. தகப்பனே, இன்று உம்முடைய கற்பனைகளை எங்களுக்கு போதிங்க, உம்முடைய ஆவியானவரை எங்கள் மேல் ஊற்றுங்க. அப்பா, எங்கள் வாழ்க்கை மந்தவண்ணமாகவே இருக்காம, அப்பா, எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும்படிக்காய் எங்கள் சிந்தையில, பேச்சில, நடத்தையில, எண்ணங்களில, சகலத்திலும் ஆண்டவரே, செய்கைகளில ஒரு மாற்றம் இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில பாலகரின் வாயின் துதியினாலே மகிமைப்படுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் துதியினாலும் நீர் மகிமைப்படுவீராக. ஏதோ முன்ன நின்று லீட் பண்றவங்க மாத்திரம் அல்ல, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும்
உம்முடைய துதியினால் நிறைந்திருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, வாழ்வின் சூழ்நிலைகள் எவ்விதமானதா இருந்தாலும் தகப்பனே, எங்கள் நாவு துதியினால் நிறைந்திருக்கட்டும், எங்கள் இருதயம் துதியினால் நிறைந்திருக்கட்டும் தகப்பனே. அப்பா, அது சாத்தானின் கோட்டைகளை தகர்க்க வல்லதா இருக்கிறது. அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளின் ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய வசனத்தின் வழியாய் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும், எங்களை காயப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இருதயத்திலே எந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தை நீர் காயப்படுத்தும். எந்த இடத்துல நாங்கள் காயப்பட்டிருக்கிறோமோ உம்முடைய வசனம் காயம் கட்டட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்த இடத்துல நாங்கள் தாழ்ந்து நிற்கிறோமோ உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எழுப்பி நிறுத்தட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள சத்தியம் எங்கள் மத்தியில கடந்து வரும்படிக்காய் உம்முடைய கரத்துல எங்களுடைய இருதயத்தை திறந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் எங்கள் இருதயத்தை திறப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை ஒப்புக் கொடுக்கிற ஆவியை, மனப்பான்மையை கர்த்தர் நீர் கொடுக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வரலாம். சபையின் அறிவிப்புகள். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இங்கு இருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு நைட் ப்ரேயர் இருக்குது. நைட் ப்ரேயர் 8 மணிக்கு நமக்கு உண்டு. ஜோசப் ஜீவிதா வீட்டில் வைத்து நைட் ப்ரேயர் இருக்குது. எல்லாரும் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிள்ளைகள் மத்தியில் பைபிள் குவிஸ் இருக்குது. கடந்த வருடம் இதே டைம்ல வந்து பைபிள் குவிஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாங்கினவங்களுக்கு செகண்ட் க்ளோஸ் கால் 1 மார்க் தான் வித்தியாசம். அண்ட் தென் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து டை பிரேக்கே நாங்கள் வந்து 4 வரைக்கும் ரன் பண்ணுவோம். ஏன்னா பிள்ளைங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்து காம்பீட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைங்க. பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க, நல்லா எழுத வைங்க, நல்லா வசனத்தை ரிப்பீட் பண்ண வைங்க. ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிஷன் பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பேரண்ட்ஸை. அதை தொடர்ந்து இந்த வாரத்தில் நமக்கு பிறநாள் காண்கிறவர்கள், திருமண காண்கள் இருந்தீங்கன்னா எழும்பி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். காசுகளுக்காக ஜெபிப்பாங்க. அதை தொடர்ந்து சபையில சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா எழுந்திச்சு வாருங்க. சபையின் உயிர் மீட்சிக்காகவும் பக்தி வித்துக்கு ஏதுவாகவும் இருக்கிற சாட்சிகளாய் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Just one additional announcement that I wanted to share. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மத்தியில பாஸ்டர் செல்வராஜ் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வாங்க. Just it was confirmed earlier this week. அதனால தான் ஸ்லைட்ஸ்ல போடல. பாஸ்டர் செல்வராஜ் will be நம்முடைய ரெட்ரீட் லீட் பண்ணாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாம் பரிச்சயமானவர். CEFM ஊழியர்களிருந்து அடுத்த சண்டே ஈவினிங் சர்வீஸ் பாஸ்டர் செல்வராஜ் ஆராதனை நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவ செய்திக்கு நம்முடைய இருதயங்களை ஒப்புக் கொடுப்போம். லெஸி இந்த நாளில் நம்ம மத்தியில செய்தியை பகிர்ந்து கொள்வோம். Children are dismissed for Sunday school. Praise the Lord. Praise the Lord. Amen. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கர்த்தரை துதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். நம்ம எத்தனை பேர் இங்க சந்தோஷமா இருக்கிறோம்? Are you happy? சந்தோஷமா இருக்கிறோமா? ஆமென். ஸோ ஆண்டவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம். ஆமென். அவருடைய வலது பார்சத்துல நித்திய பேரும் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்ல, என்னுடைய ஜனங்களை என்னோட வீட்டுல ஜெப வீடு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று சொல்லி நான் அவர்களை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. அவர்களுடைய சர்வாங்கங்களும் தகனங்களும் வந்து என்னால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க, நம்மளைய மகிழ பண்றாங்க. ஆமென். நம்ம ஏதோ ஒரு பார்ட்டிக்கோ எங்கேயோ போனா, பர்த்டே பார்ட்டிக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா சந்தோஷம் கிடையாது. உண்மையான மெய்யான சந்தோஷம் எங்க இருக்கிறது? ஆண்டோடைய ஆலயத்துல, ஆண்டோடைய சமூகத்துல தான் ஆண்டோடைய நமக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்ம தியானத்துக்கு என்று, நம்ம செய்திக்கு என்று எடுத்துக்கொள்கிற வேத பகுதி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாளில் நம்ம தியானிப்போம்.
Colossians chapter 3 verses 12 to 17. I request Sister Shirley to read the verse. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாண்டி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை சோஸ்தரியுங்கள். தேங்க்யூ ஷர்லின். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபித்து செய்திக்குள்ள கடந்து போகலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல வரவும் நாங்கள் உம்மை ஆண்டவரே பாடி ஆராதிக்க கர்த்தர்கள் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா, எங்க மத்தியில வாசம் பண்ணி நீங்க கடந்து வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி வேளையில ஆண்டவரே அப்பா, ஆவியானவர் அப்பா, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற தேவனாய கர்த்தராப்பா, இந்த வேளையில ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமானவர்களை நீங்க போதிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறாப்பா. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன்னு சாமுவேல் சொன்னது போல இந்த வேளையிலப்பா நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும்னு சொல்லியிருக்கீங்களே, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை என் பின்னே செல்லுகிறதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நாங்க கேட்க நாங்க வந்திருக்கிறோம் அப்பா, மனுஷ சத்தம் அல்ல ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, நீதி மேல பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அப்பா திருப்தி அடைவார்கள்னு சொல்லியிருக்கிறீங்களே, நாங்க தாகத்தோடு பசியோடு இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பசியுள்ள ஆத்துமாவை அப்பா நன்மையினால நிரப்புவேன்னு சொல்லியிருக்கீங்களே, தவணமுள்ள ஆத்துமாவை அப்பா திருப்தி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த வேளையில அப்பா நீங்க எங்களை திருப்தி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி விட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நம்ம செய்திக்கு எடுத்துக்கொண்ட பகுதியை நம்ம வாசிக்க நம்ம கேட்டோம். அந்த பகுதி பார்த்தீங்கன்னா the character of the new man அப்படின்னா புதிய மனுஷனுடைய சுபாவங்கள் என்ன என்று சொல்லி. புதிய மனுஷன் யாரு அப்படின்னா யாரு? நம்ம எல்லாம் தான், ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாம் தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் இல்லையா? 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நம்ம எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்ப நம்ம எல்லாம் புதிதாக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா, இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி. அப்ப கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா, அப்ப என்ன அப்படின்னா கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார் இல்லையா, தேவனால உயிரோடு எழுப்பப்பட்டார். அதே போலவே நம்மளும் பாத்தீங்கன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல அந்த வசனங்களை வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில நம்ம இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா நம்ம எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்ப எல்லாம் நம்ம புதிதான ஜீவன் உள்ளவர்களால் நடக்கும்படி நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் புது சிருஷ்டியாக நம்ம இருக்கிறோம். பழையெல்லாம் ஒளிந்தன,
ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேலானவைகளை தேடும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, மேலானவைகள். அததான் நம்ம என்னென்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னென்ன காரியங்கள், மேலான காரியங்கள் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அதுல தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே நம்ம வாசிச்சோம்னா, பழைய மனுஷன் அப்ப முன்னாடி நம்ம ஆண்டவரை அறிவதற்கு முன்னாடி, இப்ப பிறந்ததுல இருந்தே நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இல்ல பாதியில வேற மதத்துல இருந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நீங்க முன்னாடி இருந்ததை போல அந்த பழைய சுபாவம் உள்ளவர்களாக, அது பாத்தீங்கன்னா விபச்சாரம், காம விகாரம், கோபம், தூஷணம், இந்த மாதிரி வம்பு வார்த்தைகளை பேசுகிறது, இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் நீங்க களைந்து போட்டுருங்க. இப்ப நீங்க புதிய மனுஷனா இருக்கிறபடினால அந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனுஷனை நீங்க தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் புது சிருஷ்டியா, நியூ கிரியேஷன். we are all new creation இல்லையா? நம்ம எல்லாம் புதிதான மனுஷர்களாக, மெய்யான நீதியில பரிசுத்தத்துல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷர்களை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மளோட வாழ்க்கை என்னன்னா பழைய வாழ்க்கையை போல அல்ல, இல்ல ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்களை போல நம்முடைய வாழ்க்கை கிடையாது. நம்ம எல்லாம் மாற்றப்பட்டிருக்கோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? 2 Corinthians 5:20. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்கு யாரு? ஸ்தானாதிபதிகள். அப்படின்னா we are all ambassadors of Christ. நம்மள யாரு? ambassadors of Christ. நம்மள சாதாரணமானவங்க கிடையாது. இப்ப இந்தியன் அம்பாசிடர், அமெரிக்கன் அம்பாசிடர், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அம்பாசிடர்ஸ் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி நம்ம இப்ப பாருங்க, இப்ப அமெரிக்கால இருக்காங்க இல்ல, இந்தியன் அம்பாசிடர் இருக்காங்க. அவங்க இந்தியாவையே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அவங்க நம்மளை போல இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அவங்க ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? அப்ப அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு அவமானம், டிஸ்கிரேஸ்? நம்ம நேஷனுக்கே இல்லையா? அவங்க ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இந்தியன் அம்பாசிடர் இந்தியாவையே ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்ப அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கே அது அவமானம். அப்ப நம்ம தான் யாரு? we are ambassadors of Christ. அப்ப நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ண நம்ம யாருக்கு டிஸ்கிரேஸ்? ஏசப்பாவுக்கு. அவருடைய நாமம் தூஷிக்கப்படுது இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் பாருங்க, we are all ambassadors of Christ. அப்ப நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, நமக்குன்னு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்களா? அப்ப முன்னாடி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தோம், நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், சீரியலை பார்த்தோம், சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருந்தோம், புறஜாதி மக்களோட சேர்ந்து அவங்கள போலதான் நம்மளும் இருந்தோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்மளோட வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு தியானிக்கிற வசனங்களை பாத்தீங்கன்னா, நம்ம எதையெல்லாம் அணிந்து கொள்ளணும், எதையெல்லாம் நம்ம தரித்து கொள்ளணும், நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கை எப்படி சாட்சியா இருக்கணும் அப்படின்றதான் ஒரு சில காரியங்களை ஆவியானுடைய துணையோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிந்த வசனங்கள் தான். நிறைய மெசேஜஸ் நம்ம கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷ ரெவலேஷன் பைபிள் ஸ்டடி எடுத்தாங்க இல்லையா பாஸ்டர் லாஸ்ட் ஃப்ரைடே? அந்த ரெவலேஷன் சாப்டர் 1 verse 3ல நம்ம படிக்கிறோம், இந்த தீர்க்க தரிசனமான வசனங்கள். எது தீர்க்க தரிசனம்? வேதம் வசனங்கள். இதை வாசிக்கிறவர்களும், இதை கேட்கிறவர்களும், இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? அப்ப நம்ம இப்ப இங்க நம்ம இருக்கிறோம், வார்த்தையை நம்ம கேட்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாம் we are blessed people. நம்ம பாக்கியவான்கள். நம்ம எங்க வேணா இருக்கலாம், என்ன வேணா செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை கூட்டி கொண்டு இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆண்டோட வார்த்தையை கேட்க வைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்துல பஞ்ச காலம் வருமா, ஃபெமைன். அதாவது ஆகாரம் இல்லாத பஞ்சம் இல்ல, வசனம் இல்லாத பஞ்ச காலம் வரப்போகுதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? அப்ப என்னன்னா ஜனங்கள் அங்கெங்க போய் பைபிளே இப்ப நம்ம வரோம், வீட்டுல எத்தனை பைபிள் நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம எப்ப வேணா நினைச்சா எத்தனை சர்ச் இருக்கு, நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. இங்க அமெரிக்கால நம்மளோட டெசிஷன் தான்
எங்க வேணா போகலாம், நம்ம பைபிள் நிறைய வச்சிருக்கிறோம், படிக்கிறோம். ஆனா ஒரு காலம் வரப்போகுதான், அப்ப வந்து வசனம் வந்து கிடைக்காத பஞ்ச காலம் வரும் அப்படின்னு சொல்லி. இப்பவே வந்து என்ன நார்த் கொரியாலாம் அப்படிதான் இருக்குது இல்லையா? பைபிளே வந்து அங்க படிச்சா அது வந்து என்னென்ன பெரிய வந்து கிரைம், அவங்கள பிடிச்சி அந்த லேபர் கேம்ப்ல எல்லாம் போட்டுறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு பேப்பர் ஷீட்டு, இந்த பைபிளில் ஒரு ஷீட்டு பேப்பரை யாருக்கும் தெரியாம பயந்து அப்படி வாசிக்கிறாங்க. பயந்து அப்படிப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இன்னைக்கு இருக்குது. ஆனால் நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்களா இருக்கிறோம். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்கிறோம். இந்த மாதிரி கேட்கிற வார்த்தைகள் வந்து என்னன்னா வந்து நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, யோவான் 17:17, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், கர்த்தருடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி. பிரியமானே, நானே உன்னை பரிசுத்தமாக்குறேன். அப்ப ஆண்டோடைய சத்திய வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளை பரிசுத்தப்படுத்துது. ஏன்னா நம்ம விழுந்து போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நல்லா இப்ப நினைக்கிறோம், இன்னைக்கு வந்து நம்ம மெசேஜை கேட்டுட்டு சரி நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா போனே என்ன, இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போற வழியிலே பிரச்சனை வந்துருக்கு. ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, ஹஸ்பண்டுக்கும் வந்து இல்லை, ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவாங்க, கார்ல இங்கேருந்து போறப்பயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? இல்லை ஏதோ ஒரு உடனே யாராவது நம்மளை அப்செட் பண்ணிடுவாங்க, ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நம்ம அப்செட் ஆயிடும், சம்திங் வில் ஹேப்பன் இல்லையா? அப்ப என்ன ஆயிடுது, நம்ம மாறிடுறோம், பழைய மனுஷனுக்கு போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது, விழுந்து எழுந்திருக்க கூடாது இல்லையா? நம்ம அப்படி மாறிட்டே இருக்கணும், மறுரூபம் ஆயிட்டே இருக்கணும், ஆண்டோடைய சாயலுக்கு நம்ம மாறணும் இல்லையா? இப்ப நம்ம வாரம் வந்து ஆண்டோட வார்த்தை கேட்க என்ன ஆகுது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதனால வேதம் சொல்லுது, சபை கூடி வருதுல நீங்க விட்டு விடாதீங்க. do not forsake the assembling of the brethren இல்லையா? சபை கூடி வருதுல நம்ம விட்டு விடவே கூடாது இல்லையா? இப்ப நம்ம வந்து புதிய மனுஷரா நம்ம மாற்றப்பட்டு இருக்கிறோம். அப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், எதையெல்லாம் நம்ம தரித்து கொள்ள வேண்டும், என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம படிப்போம். அதான் 12வது வசனத்தை வாசிச்சோம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். அப்ப நம்ம எல்லாம் யாரு, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன, we are all chosen generation, chosen people. உலகத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை வந்து நம்ம எல்லாம் பிலீவர் குடும்பத்துல, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், இல்ல ஆண்டவர் அறியாத குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறனால தான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்மளெல்லாம் பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறப்ப ஆண்டவர் நம்மளெல்லாம் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. we are chosen generation. 1 Peter chapter 2 verse 9, 1 பேதுரு 2:9 இல்லையா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டமும் அவருடைய சொந்த ஜனங்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி. அப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுவாங்க இல்லையா, கடைசி நாட்கள் நிறைய வந்து கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் அவங்க எல்லாம் எழுப்புவாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அது கண்ணு முன்னாலே நடக்குது. நல்லா வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய சபைக்கு போனோம், நல்லா வந்து அப்படிதான் வளர்ந்தோன்னு சொல்றவங்க எல்லாம் கூட இங்க வந்து வஞ்சிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால நம்ம வந்து the days are evil, so we have to be very very careful. நம்ம கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான லைஃப் கிடையாது. அப்படி கம்பி மேல நடக்கிற மாதிரி தான் நம்ம ஊர்ல பார்த்துருக்கோம். இந்த சர்க்கஸ்ல எல்லாம் நடப்பாங்கல்ல, அந்த ரோப் மேல கம்பி மேல நடப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயோ அவங்க கீழே விழுவாங்களா, விழுந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் இந்த வேர்ல்டு நம்மளை பார்த்துட்டு இருக்குது. நம்மளோட லைஃப் எப்படின்னா கம்பி மேல நடக்கிற மாதிரி தான் எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ இவங்க கீழே விழுவாங்க, எப்போ இவங்க பாவம் செய்வாங்க, எப்போ வந்து எல்லாம் அப்படின்னா பிசாசும் பார்த்துக்கிட்டு இருக்கா, உலகமும் பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா? ஆனா நம்ம வந்து we have to stand firm. நம்ம எல்லாரும் யாரு, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் யாரு, ambassadors of Christ இல்லையா? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வசனம் சொல்லுது, நீங்க வந்து அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படின்னா கிரியினால அல்ல, அழைக்கப்பட்டவருடைய கிருபையினால நிலைநிற்கிறோம் என்று சொல்லி இல்லையா? அப்ப நம்ம கிரியைகளினால இல்லையா, நம்மளோட குட் ஒர்க்ஸ்னால நம்ம தெரிந்து கொள்ள. நம்மளாம் நல்லவங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மள தெரிஞ்சுக்கிட்டாரா சொல்லுங்க? நம்மளாம் நல்லவங்கன்னா உங்க வீட்டுல வந்து கேட்டா தெரியும், உங்க ஹஸ்பண்டை பத்தி ஒய்ஃப் கேட்டா தெரியும், ஒய்ஃபை பத்தி ஹஸ்பண்டை கேட்டா தெரியும் இல்லையா? ஆண்டவரே சொன்னார்ல, அந்த ஒரு ஐஸ்வர்யம் வந்து நல்ல போதகரே என்னோட ஆசையை வந்து பாவம் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு. ஏன் நல்லவன்னு சொல்ற, பிதா தவிர யாரும் ஒருத்தவங்க நல்லவங்க இல்லைன்னு ஆண்டவரே சொல்ற. ஸோ நல்லவங்க வந்து இல்லையா? அதனால வந்து என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம
நம்ம மறுரூபமாக்கப்பட்ட நல்லவங்கன்றனால ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளலை. இன்ஃபேக்ட் வந்து நம்ம பாவிகளாக இருந்தோம், நம்மளுடைய சுபாவம் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுல்ல, அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து எவ்வளோ அன்பான தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை மாற்றி இருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள், நம்மளாம் ஹேண்ட் பிக்டு இல்லையா, நம்ம எல்லாம் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். நம்மளாம் யாரு? பரிசுத்தவான்கள். we are holy people, பரிசுத்தவான்கள். ஆண்டவர் என்ன சொல்லிருக்காங்க? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். நான் உங்களை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கேன். அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். ஆண்டவரை இயேசு என்ன சொன்னாங்க? ஒரு ஸ்திரீயை வந்து இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணியாச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. கண்ணை பிடுங்கி போடுறாரு. அதேதான் பெண்களுக்கும், ஆம்பளைங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிடையாது, பெண்களுக்கும் அப்படிதான் இல்லையா. ஒருத்தர் யாரையாவது நம்ம இச்சையோடு பார்த்தாவே நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதனால வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடைசி நாட்கள்ல எவனை விழுங்கலாமோன்னு பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம சில்ட்ரனை பத்தி நம்ம கவலைப்படுறோம். சில்ட்ரனை பத்தி நம்ம யூத்தை வந்து வழி மாதிரி போயிடுவாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எத்தனை பேருக்கு நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லாரையும் வந்து பிசாசு வந்து பயங்கரமா வந்து எல்லார் கையில என்ன இருக்குது? செல்போன் இருக்கு, எல்லாமே ஓப்பனா இருக்கு, இதை பாரு அதை பாருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயோடு நான் வந்து உன் ஸ்திரீயோ பற்றி நினைவா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கண்களோடு உடன்படிக்கை பண்ணணும். கண்களை நிச்சயம் மாமிசத்தை ஜீவனத்தின் பெருமை அப்படியே விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, அவர் வரும்பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி. யார் நிலைத்து நிற்க முடியும்? இல்ல ஃப்ரைடே பைபிள் ஸ்டடில பாஸ் ரொம்ப அழகா எடுத்தாங்க. நீங்க வீட்டுல போய் வரலைன்னா, நீங்க அட்டன் பண்ணலைன்னா நீங்க போய் அதை வாசிச்சு பாருங்க. ரெவலேஷன் சாப்டர் 6 ஒவ்வொரு ஹார்ஸ்லயும் ஏறி வர்றாங்க இல்லையா, ஒருத்தரை பத்தியும் அவங்களாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. பூமியில நிறைய அழிவுகள் வரப்போகுது, நிறைய வந்து எல்லாரும் பூமியில 1/4 பங்கு ஜனங்கள் அழிந்து போயிடுவாங்க. அப்படியே வந்து பட்டயம் பஞ்சம் அதெல்லாம் வந்து கொலை செய்யப்படுறதுக்கான அதிகாரம் அந்த தூதர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்படியெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டா படிச்சோம். அதெல்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்போ ரிட்டர்ன்ல நான் வந்து வர்றப்பே நான் கேட்டேன், இதெல்லாம் வந்து ராப்சருக்கு அப்புறம் தானே நடக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னார். ஏன்னா ராப்சர்ல நம்மளாம் போயிடுவோம் இல்லையா. ஸோ ராப்சர்ல நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம் அப்படின்னு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதை விசுவாசிக்கணும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, கைவிடப்பட்டுட்டோம்னா அதெல்லாம் படிச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க போய் படிங்க. ஸோ தட் சாப்டர் 6 அப்படி இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட திருப்பி என்ன பாஸ்டர் எடுத்தீங்க, நான் கூட சொன்னேன் நீங்க வந்து இதை ரெக்கார்ட் பண்ணணும், அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ அதனால பாருங்க, நம்ம என் டைம்ஸ்ல இருக்கோம் பிரியமானவர்களே, நம்ம கடைசி காலத்துல இருக்கோம், என்ன சம்பவிக்கும்னு தெரியாது இல்ல. அப்ப ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, பரிசுத்தரா, பிரியர்களாக, நம்ம அவருடைய பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் இல்லையா. நம்ம அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டபடினால அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம வந்து எதையெல்லாம் வந்து நம்ம தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை வாசிக்கலாமா? 12வது வசனம். அந்த உருக்கமான இரக்கத்தை, நீங்க பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். எதையெல்லாம் நம்ம அணிந்து கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும், நம்முடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உருக்கமான இரக்கமுடையவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம வந்து அந்த பீப்புள் ஆஃப் டெண்டர் மர்சிஸ். நம்மளுடைய சுபாவம், நம்ம புதிய மனுஷனை மாற்றப்பட்டிருக்க நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்னா இரக்க குணம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். கடின இருதயம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது இல்லையா. அப்படி கடின இருதயமா யாருக்கும் ஒண்ணு இறக்க செய்யாம ஹார்ஷா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இரக்க குணம், கர்த்தர் வந்து இரக்கமும் மன உருக்கம் நீடி சார்ந்த மிகுந்த கிருபை உள்ள தேவன். கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினபடினால நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா. அப்ப நம்ம வந்து இரக்க குணம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொன்னாங்க இல்லையா, மத்தேயு 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வந்து அப்ப நம்ம இரக்க சுபாவம் உள்ளவர்களா இருக்கணும். யாருக்கும் ஒன்றும் ஒரு ஹெல்ப் பண்ணாம, ஒரு மனதிற்குமே இல்லாம இல்லையா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அறியாதவங்க ஹிந்துஸ் எல்லாம் பாருங்க, அவ்வளோ ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் ரைசிங் இல்லை, யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லினா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. அப்படி என்ன சொன்னால் பாருங்க, அவங்க பாஸ்டரோட அவங்க கல்விக்கு ஒருத்தர், அவங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கோ ஒருத்தர் யங் ஏஜில்
அவருக்கு வந்து கேன்சர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ட் பீரியடில். அவ்வளோ பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த குடும்பத்துக்கு. எல்லாமே நான் பிலீவர்ஸ். அப்போ பாருங்க ஆண்டவர் என்ன சொன்னார், பரிசேயர் சதுசேயர் அவங்களோட நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லைன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. அப்போ நம்ம இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? இப்போ யாரும் நம்ம சபைக்கு வர்றவங்க ஒரு 2 கொஞ்ச நாள் வரல அப்படின்னா உடனே இப்போ ஏன் வரல அப்படின்னு கேட்க வேணாம். பிரதர்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகேவா, சிஸ்டர் எவ்ரி திங் இஸ் ஓகேவா, பிரதர்ஸ்ட்டு கேளுங்க, சிஸ்டர்ஸ்ட்டு கேளுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எவ்ரி திங் இஸ் ஓகே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த மாதிரி வந்து ஏதோ நம்ம வந்தோம் போனோம், நம்ம வரைக்கும் நம்ம ஃபேமிலி நம்ம வேலை எல்லாருக்குமே இருக்கதான் சரி. நம்ம சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ நம்ம இரக்க குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உருக்கமான இரக்கத்தை தயவையும் தயவை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், அவர் புனிதருக்கு புனிதர், மாறுபடுகிறவருக்கு மாறுபடுகிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ தயவுள்ளவங்களுக்கு தயவு பாராட்டணும் இல்லையா? நமக்கு தயவு வந்து ஃபேவர் அதெல்லாம் காருண் அதெல்லாம் வந்து சேம் மீனிங் தான் இல்லையா? அப்போ நம்ம கைண்ட்னஸ் அது. அப்போ நம்ம வந்து கைண்டான பீப்புளாக இருக்கணும் ஆண்டோடைய பிள்ளைங்க இல்லையா? ஒருத்தர் அப்போ மற்றவங்க நம்மளை குறித்து அதை சாட்சி சொல்லணும், இவங்க ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, நல்லா அன்பாக இருப்பாங்க, நல்லா கைண்டாக இருப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அப்படி சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா? நம்மளை தேடி வர்றாங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் நம்மகிட்ட கேட்குறாங்களா? அப்படிப்பட்டவங்க நம்ம இருக்கணும், தயவுள்ளவங்களாக நம்ம இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மையை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். இது திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி இல்லையா? ஹம்பிளா நம்ம இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளைகள் நமக்குள்ள வந்து எந்த பெருமை இருக்கவே கூடாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிற மனத்தாழ்மையை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஏன்னா கர்த்தர் வந்து தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறாங்க, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்ப எந்த பெருமை நமக்குள்ள வரவே கூடாது. நம்ம உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே அது இந்தியன்ஸுக்கு தானே இல்லை எல்லாருக்குமே இருக்குமா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பெருமை நம்ம கிட்ட இருக்குது. ஒருவேளை நம்ம குடும்பத்தை குறிச்சான பெருமை இருக்கலாம், நான் நல்ல ஒரு பரம்பரையா நாங்கள் நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமையாக இருக்கலாம். இல்லை பரம்பரையாக நல்லா பாஸ்ட் அந்த மாதிரி நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறோம், இல்லை வந்து நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், இல்லை நல்லா வேலை பார்க்குறோம், இல்லை நம்ம அழகாக இருக்கோம். ஏதோ ஒரு பெருமை நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது இல்லை இருக்குது. அப்போ இப்போ இன்னும் சொல்லவே வேண்டாம், நம்ம எல்லாம் அமெரிக்காவுக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம அமெரிக்காவில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பெருமை வேறு நமக்கு இல்லையா? 25-30 வயசு வரைக்கும் நம்ம ஊரில் தான் இருந்தோம், அங்கே தான் இருந்தோம், நல்லா வேர்த்து கொட்டிட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், நான் இந்தியா போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து அங்கே வந்து ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிலாம் போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம சொந்தக்காரங்க அவங்களாம் அப்படியே வருத்தப்படுறாங்க. எவ்வளோ அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி ஆகிடுதுல. அதுலேயும் பாருங்க சில பேர் நம்ம என்ன சொல்லிடுறோம், என் பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வரேன், என் பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இங்கே அமெரிக்காலே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க, அதனால் வந்து வீட்டெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரீமாடல் பண்ணுங்கள், பாத்ரூமை ரீமாடல் பண்ணுங்கள், எல்லா ரூம்ல ஏசி போடுங்க அப்படின்னு. அவங்க ஊரில் பாவம் பேரண்ட்ஸ் எல்லாம் வயசானவங்க இல்லையா? அவங்க அங்கே இங்கே ஓடி அப்பா நம்ம மக்கள் படுற பந்தரா இருக்கிறே. அப்போ அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கன்ஸுங்க அவங்க அங்கே போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வராங்கங்க. கிராமத்தில் போய் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. கிராமத்துக்கு போய் அவ்வளோ மிஷனரிஸ் இன்றைக்கும் போகிறாங்க. ஆனால் நம்ம அங்கேயே பிறந்து வாழ்ந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுது, நமக்குள்ள அந்த பெருமை வந்துடுது, நம்மளால அங்கே போயிட்டு இருக்க முடியல இல்லையா? அது இல்லை இதில் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ தாழ்மை உள்ளவராக இருந்தார் ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் பாருங்க எங்கேயோ பிறந்திருக்கலாம், ஆனால் எங்கே பிறந்தார் ஆண்டவர்? மாட்டுக்கோட்டையில் தான் பிறந்தார் இல்லையா? ஆண்டவர் சொன்னார் குருவி பறவைகளுக்கு கூடுந்து நரிகளுக்கு கூலி இருக்கு, ஆனால் மனுஷகுமாரனுக்கும் தலை சாக்க கூட இடம் இல்லைன்னு. நமக்கு இங்கே ஒரு வீடு வாங்கினா பத்தல, இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோம்ஸ்ன்னு சொல்லி வீடு மேலே வீடு வாங்கி அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கவே கூடாது இல்லையா? நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்துல ஆண்டோடைய கிருபையில ஆண்டவங்க நம்மளை கொண்டு வந்திருக்காங்க, ஆசீர்வதிச்சிருக்காங்க, நல்லா இருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளை தாழ்த்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது நம்மளை பற்றி பெருமையாக சொன்னால் கூட ஆண்டோட கிருபங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வீடு நல்லா இருக்குது, இல்லை வந்து நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்ன நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாலும் வந்து நம்ம இது ஆண்டோட கிருபைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம மகிமையை செலுத்தணுமே தவிர என்னால்
ஆண்டவர் சொல்றார் உபாகம புஸ்தகத்துல, நம்ம உங்க இருதயத்துல கூட அப்படி நினைக்காதீங்க, நான் இதை சாதிச்சேன், என்னுடைய கைபலனும் என்னுடைய சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தேன்னு சொல்லி உன் இருதயத்துல கூட சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையா இருந்து கர்த்தர் சொல்றாரு. இப்ப ஒரு நாள் நம்ம நமக்குள்ள அந்த பெருமை வந்துடவே கூடாது, நம்ம ரொம்ப மன தாழ்மையா இருக்கணும். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறான். மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். விடுதலுக்கு முன்னாடி தான் மன மேட்டிமை. நம்ம கிட்ட பெருமை இருந்துச்சுன்னா நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. எங்க அப்பா நல்ல இன்ஜினியர், எங்க அப்பா இன்ஜினியர் இருந்தாங்க, அங்க நல்ல ஹை ரேங்க்ல இருந்தாங்க அங்க இந்தியாவில். அப்போ நல்ல பங்களா, நிறைய சர்வன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது அங்கே இருந்தால். அப்புறம் நான் படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் நான் எம்எஸ்சி அக்ரி முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக அங்கே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். அது நல்ல ஹை ரேங்க், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரேங்க். அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து தான், ஆனால் நான் படிக்கிறப்ப ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டார். அப்போ என்னோட சுபாவங்கள் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ப்ரைட் இருக்கும்ல, நம்ம பேக்ரவுண்டு எல்லாத்த பற்றி அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்தோடனே அமெரிக்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் நினச்சதே வேற, நம்ம ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், இங்கே வந்தால் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும்ட்டு. அங்கே ஒரு வேலையை செய்யாமல் இங்கே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப சண்டை போட ஆரம்பித்தேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தனால ஏன்னா ஆண்டவர் என் கூட இடைப்படுவார். இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, கோபமாக இருக்கக்கூடாது, கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதீங்க, அந்த மாதிரி வசனம்லாம் எனக்கு ஞாபகம் வரும். ஐயோ என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இங்கே வந்தோம் நமக்கு கஷ்டமாக இருக்குது, அவர் கூட சண்டை போட்டுட்டு சமாதானமும் இல்லை. அதுக்கப்புறமா இப்படி ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அப்படி தான் இருந்தேன். ரொம்ப ஜாபுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் கர்த்தர் எனக்கு ஊழியத்துக்கு அழைத்தனால எனக்கு அந்த எல்லா டோரையும் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரொம்ப போராடி எனக்கு ஸ்கூலில் ஒரு சின்ன ஜாப் கிடச்சிது. என்னென்னா ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அந்த சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு ஜாப், அந்த சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறது, அந்த ஜாப் தான் கலிஃபோர்னியாவில் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 5 years. அந்த ஜாப் இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும், வீல் சேரை தள்ளணும், சம்டைம்ஸ் டைப்பர் கூட மாற்றணும், அந்த மாதிரிலாம் இது. ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாது, இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த ஜாப்லாம் என்னால் பண்ண முடியாது. அவர் சொன்ன உன் இஷ்டம், நீ தான் போன, இஃப் யூ வாண்ட் யூ கண்டினியூ, அதர்வைஸ் விட்டுரு, அது உன் இஷ்டம் அப்படின்னாரு. ஆனால் ஆண்டவர் பாருங்க திரும்பி என்கிட்ட பேசிட்டே இருந்தார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாலும் அதை எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் காலேஜ் படிக்கிறப்ப ஆண்டவர் என்னை ரட்சித்த படினால அப்போ நான் ரொம்ப பைபிளை வாசித்தேன், பைபிளை ரீட் பண்ணேன். அந்த வசனம்லாம் எனக்கு இருதயத்தில் ஆவியானவர் பேசிட்டே இருந்தேன். அதனால அந்த ஜாபில் பாருங்க ஆண்டவர் என்னை 5 years வச்சுருந்தேன். அந்த டைமில் தான் என்கிட்ட இருந்த எல்லா பெருமையும் ஆண்டவர் உடைச்சார். என்கிட்ட இருந்த அந்த பெருமை, அந்த பேக்ரவுண்டை பற்றி, நான் ஒரு நல்ல ரிச் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம், இல்லை நல்ல ஜாபில் இருந்து வந்த ஆஃபீஸர் அப்படின்ற அந்த ஒரு பெருமையெல்லாம் அந்த ஜாபில் வச்சு ஆண்டவர் உடைச்சார். இந்த சிறியர் அந்த ஜாபை குவிட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் பேசிட்டே இருந்தார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை ஆண்டவரே என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பிள்ளைங்களாம் பார்த்தா பாவமாக இருக்குது, அதுக்கு மேலே என்னால் இந்த பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் சொல்ல, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்தீங்க. அந்த ஒரு வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ அதனால அந்த 5 years ஆண்டவர் என்னை அப்படியே உருவாக்குனார், நான் உடைச்சார் அங்கே கலிஃபோர்னியாவில். அதுக்கப்புறம் தான் இங்கே கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதனால் நம்மக்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட பெருமை இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தவே முடியாது. அதனால ஆண்டவர் என்கிட்ட எந்த பெருமை இருந்தாலும் என்னை விட்டு அதை எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சாந்தமும் என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சாந்தமும் மனத்தாழ்மை. இப்போ மனத்தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும்னு அதில் போட்டிருக்கு. அதெல்லாம் அவன் ஜென்டில்னஸ் இல்லையா, வீக்னஸ். சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியவே சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. அந்த பியாட்டிடியூட்ஸில் அந்த மலை பிரசங்கத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியவே சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி. ஆமென். அப்போ நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். குறிப்பாக பாருங்க அந்த மாதிரி குணசாலியாக இருக்கணும், சாந்த குணமாக இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன நினைப்பாங்க எல்லாரும், பெண்கள் தான் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. சகோதரிகள் சாந்த வைஃப் பெண்கள் சாந்த குணம் உள்ளவங்களும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. மோசே குறித்து வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது வேதம். என்னாகமத்தில் பூமியில் உள்ள சகல மனுஷர்களிலும் எல்லா மனுஷர்களும் மோசே சாந்த குணம் உள்ளவராக இருந்தார்னு என்னாகம புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ
ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம சாந்த குணமுள்ளவங்களா இருக்கணும். ஆமே. யாக்கோபு வந்து குணசாலியும் கூடார வாசியுமா இருந்தான்னு வசனம் சொல்லு. அப்ப குணசாலி, சாந்த குணம், குணசாலியா இருக்கணுன்றதுலாம் பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு உண்டு. பைபிள்ல எழுதியிருக்கு இல்லையா? அப்ப நம்ம சாந்த குணம் உள்ளவங்களா நம்ம இருக்கணும். அந்த இந்த பிலிப்பியர்ல வசனம் இல்லையா, பாஸ்டர் கூட எடுத்தாங்க இல்லையா இந்த சர்மன் சீரீஸ்ல, அந்த உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்லி வசனம். அப்ப நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்துட்டு சாந்த குணம் வந்து உள்ளவர்களா நம்ம இருக்கணும் இல்லையா? நமக்கு கோபம் வரதா செய்யுது, நம்மளோட மாம்சத்துல இருக்கிறோம். சில சமயம் வந்துட்டு இதெல்லாம் நம்ம ப்ரீச் பண்றேன் அப்படின்றதுனால நான் பர்ஃபெக்ட் நான் சொல்லவே வரல இல்லையா? we are all growing. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறணும் இல்லையா? நம்ம எஃபர்ட் எடுக்கணும். இப்போ முன்னாடி இப்போ ஆனால் என்னோட சுபாவம் 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கு இப்போ நான் மாறி இருக்கேன்னா கட்டாயம் மாறி இருக்கிறேன் இல்லையா? நீங்கள் பாஸ்ட்டை கேட்டுக்கோங்க, நான் மாறி இருக்கேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் மாறுவேன்னு சொல்ல போகிறாரு. ஸோ அதனால் வந்து நம்ம சுபாவம் மாறிட்டே இருக்கணும். நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்புறம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். இதுதான் நமக்கு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம என்ன live in the microwave ஜெனரேஷன் சொல்லுவாங்கல்ல, மைக்ரோவேவ்ல ஒரு சாப்பாடு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அவசரமா 2 minutes தான் சொல்கிறாங்க நூடுல்ஸு, இல்லைன்னா மைக்ரோவேவ்ல 1 minute, அதில் கூட எல்லாமே உடனே டக்குன்னு நமக்கு வேணும். பொறுமையே கிடையாது யாருக்குமே இல்லையா? பொறுமை அப்படி கிடையாது. நம்ம நீடிய பொறுமை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா பொறுமையானது பூரணமாக உங்ககிட்ட கிரியை செய்யும்போது தான் நீங்கள் வந்து குறைவுள்ளவர்கள் அல்ல நிறைவுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு 1 அதிகாரத்தில் அப்படி வாசிக்கணும் 2வது வசனத்தில் இல்லையா? அப்போ யோபுவோட பொறுமையை நீங்கள் வந்து கண்டிருக்கிறீங்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீங்களே. யோபு வந்து நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து என்னன்னா வந்து நம்ம இதெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிக்கலாமா? 13. இப்போ வந்து ஒருவரை ஒருவர் தாங்கி அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து we have to bear with one another, bearing each other. அப்போ ஒருத்தர் தாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சகிச்சு கொள்ளணும் அப்படின்னு ஒருத்தர். இப்போ எல்லாருமே நம்ம எல்லாம் மனுஷங்க தாங்க, நம்ம எல்லாருமே குறைவுள்ளவங்க தான், நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஜீசஸ் ஒருத்தர் தான் பர்ஃபெக்ட் இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்ம எல்லாம் குறைவுள்ளவங்க தான். அப்போ நம்ம வந்து நம்ம குடும்பத்துலேயும் பாருங்க நம்ம விட்டு கொடுத்து நம்ம தாங்கி ஒருத்தரை வந்து பேர் பண்ணி தான் போகிறோம் இல்லையா? ஆண்டவரை இயேசு அதான் சொன்னாங்கல்ல, சிலுவை ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வந்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை சுமக்கணும், என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சிலுவை சுமக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் தான் எனக்கு சிலுவைன்னு சொல்லுவாங்க, சில ஒய்ஃப் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சிலுவை, வாட் எவர் இட் இஸ். பட் அதை சுமந்துக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் இல்லையா? அப்போ ஒருத்தர் நம்ம தாங்கணும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், அப்போ எல்லாருக்கிட்ட என்ன இருக்குது? எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்குது, குறைபாடு இருக்கதான் செய்யுது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மற்றவங்களோட குறைகளை இருக்கிறப்ப அதை நம்ம வந்து மன்னிக்கணும். forgive each other அப்படின்னு சொன்ன அந்த குறைபாடு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன் கண்ணில் இருக்கிற வந்து உத்தரத்தை வச்சுட்டு நீ மற்றவங்க கண்ணில் இருக்கிற துருப்பை பார்க்கறது என்ன? நீ மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்கிற நீ வந்து நீ உனக்கு போக்கு சொல்லவே இடம் இல்லை அப்படிலாம் வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ மற்றவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. அவங்க கிட்ட இந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, இந்த கை என்னன்னா பாயிண்ட் ஃபிங்கர்ல அப்படி நம்ம வீட்லயே அப்படிதான் பாயிண்ட் பண்ணி நீ தான் அதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அப்படி மற்றவங்க நம்ம வந்து குறை சொல்றவங்கள நம்ம இருக்கவே கூடாது. நம்ம ஒருத்தர் குறைபாடுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள ஒருத்தர் தாங்கிட்டு கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல நீங்க ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு. இங்க வந்து ஒருத்தர் மன்னியுங்கள் இருக்கா. நம்ம இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னா பாத்தீங்கன்னா யூ மஸ்ட் டூன்னு போட்டிருக்கு. அப்படின்னா கட்டாயம் நீங்க மன்னிக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கிறிஸ்து உங்களை மன்னித்ததை போல நீங்க மன்னிங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து என்னன்னா நம்ம மனசுல வந்து இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா இது மாமியார் மருமகளுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஏன்னா எங்கள் மாமியார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னாங்கன்னு சொல்லி மருமகள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி வந்து பழைய காரியத்தையும் எப்பயோ நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த மாதிரி மன்னிக்காம பிட்டர்னஸ், அன்ஃபர்கிவ்னஸ் அதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து நம்மளை விட்டு நம்ம வந்து மன்னிக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நமக்கு எக்ஸாம்பிளா இருந்தாங்க. ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சவங்களே ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு லூக்கா 23:34
பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப நம்ம வந்து என்னன்னா நம்ம மன்னிக்காம அப்படி நம்ம என்னன்னா பகைமை பாராட்டக்கூடாது. பேதுரு வந்து கேட்பார், மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல பேதுரு வந்து கேட்பார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சா, ஏதாவது குற்றம் செய்தா எத்தனை தடவை நான் மன்னிக்கணும்? 7 தடவைன்னு கேட்பாரு பேதுரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? 7 தடவை இல்ல 70 தடவும் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லுவார் இல்லையா? அப்ப நம்ம ஒரு டைம் கிடையாது. நம்ம என்னன்னா நம்ம இப்ப ஒருத்தரை மன்னிச்சிட்டோம், ஓகே எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஏதாவது யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப நம்மளும் ஹர்ட் பண்றோம் தானே மற்றவங்கள, நம்ம தெரிஞ்சு ஹர்ட் பண்றோம், தெரியாம ஹர்ட் பண்ணிடுறோம். அப்புறம் ஐயோ நான் அப்படி சொல்லிருக்க கூடாதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சம்டைம்ஸ் நம்ம கான்சியஸா அப்படி பண்றோம், சம்டைம்ஸ் நம்மளை அறியாமலே நம்ம சாதாரணமா சொல்றது மற்றவங்களை ஹர்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளே ஹர்ட் பண்றோம். ஸோ அதனால நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த காரியம். அப்போ அதனால டே டு டே நம்ம வந்து அதெல்லாம் எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு நம்ம மன்னிக்கணும் எல்லாரையும். யோசேப்பை குறித்து அறிந்திருக்கிறோம்ல, ஆதியாகமம் புஸ்தகத்துல யோசேப்பு வந்து என்ன பண்ணாங்க, அவங்க சகோதரர்கள்லாம் குழியில தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் வித்துருவாங்க இல்லையா? எகிப்திற்கு போற வியாபாரிகள்ட்ட வித்துருவாங்க. அப்ப யோசேப்பு வந்து எகிப்துக்கு அடிமையா கொண்டு போகப்பட்டார். ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால யோசேப்பு காரிய சுத்தி உள்ளவனா இருந்தான். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமான வழியில யோசேப்பு. அங்கேயும் வந்து போத்திபாரோட மனைவி எங்கூட பாவம் செய்யணும்னு கூப்பிட்டப்ப யோசேப்பு என்ன பண்ணாரு? பாவத்தை விட்டு, தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறது எப்படின்னு பாவத்தை விட்டு விலகி ஓடினார். ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எல்லாருடைய கண்கள் தயவு கிடைக்க பண்ணி யோசேப்பு வந்து எகிப்துக்கே என்ன ஆயிடுறாரு? அதிபதி ஆயிடுறாரு. அப்ப அவங்க சகோதரர்கள்லாம் யோசேப்பை தேடி வராங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் பஞ்சம், எகிப்துல மட்டும்தான் தானியம் இருக்குது. அப்ப வந்து என்னன்னா அவங்க சகோதரர்கள்லாம் வர்றாங்க. அப்ப யோசேப்பு பாருங்க, சகோதரர் ரொம்ப அன்பா பாசமா ரொம்ப அன்பா பேசுவார். அவர் சொல்லுவார் ஏன்னா தன்னோட சகோதரர்கிட்ட. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாது இவர் தான் யோசேப்புன்னு. அதுக்கப்புறம் வந்து யோசேப்பு சொல்றாரு, நான் தான் உங்க சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களாம் பயப்படுறப்ப யோசேப்பு சொல்லுவாரு, ஆதியாகமத்துல வாசிக்கிற அந்த வசனங்கள் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீங்க வந்து என்னை வந்து விற்று போட்டதுனால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், நீங்க விசனப்படவும் வேண்டாம், ஜீவ ரச்சனை பண்ணும்படி கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக இங்க அனுப்பினார் அப்படின்னு யோசேப்பு சொல்லுவார். எவ்வளவு அன்பா பேசுறாரு பாத்தீங்களா? சகோதரர்கள் மேல அவர் பகைமை பாராட்டல. அவர் ரொம்ப அன்பா அவங்க செஞ்ச துரோகத்தை எல்லாம் மன்னிக்கிறார் இல்லையா? மன்னிச்சு அவங்கள பராமரிக்கிறார். போயிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. சகோதரர் ஃபேமிலி எல்லாரையும் நல்லா எகிப்துல அந்த கோசை நாடு, அதுதான் ரொம்ப செழிப்பான இடம். அங்க அவங்கள வச்சு யோசேப்பை பராமரிக்கிறார். அப்ப அங்க யாக்கோபு மரித்து போகிறார். அவங்க தகப்பனார் யாக்கோபு மரித்த உடனே அப்ப அவங்க சகோதரனா சொல்றாங்க, நம்ம தகப்பனார் மரித்துட்டாரு, அதனால யோசேப்பு வந்து நம்மளெல்லாம் பழி வாங்குவாரோ அப்படின்னு பயப்படுவாங்க. அப்ப யோசேப்பு சொல்லுவாரு, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா வெகு ஜனங்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார், முடிய பண்ணினான். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொன்னார். அப்ப வந்து யோசேப்பு போல என்ன நம்ம மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களா இருக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பாருங்க, நிறைய பகைகள், அந்த சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி அக்கா தம்பி, இப்படி எல்லாரும் வந்துட்டு பாருங்க அப்படி வந்து அந்த பகைமை, இப்படிதான் பகைமை இருக்கு, மன்னிக்க முடியல இல்லையா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சு நம்ம விட்டு கொடுப்போம். என்னைக்குமே வந்து பாருங்க, நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா வந்து நம்மளை ஆசீர்வத்து நம்மளை உயர்த்துவாங்க. ஆமென். நம்ம ஆண்டோட பிள்ளைங்க மற்ற உலகத்தார போல கோர்ட்டு கேஸ் இப்படியெல்லாம் நம்ம போறத ஆண்டவர் விரும்புறதே இல்லை. நம்ம விட்டு கொடுக்குறவங்களா நம்ம இருக்கணும். ஒரு பாஸ்டர் வந்து அவங்க ஒரு சர்மன்ல ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க சொந்த ஊர்ல அவங்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிக்காரங்க, இவங்க வந்து இவர் ஒருத்தர் மட்டும் அவங்க பிலீவர் ஃபேமிலி தான், சென்னையில இருந்தாங்க. இது ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு உண்மை சம்பவம் நடந்தது. அப்போ வந்து பாருங்க, அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஊர்ல ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் சிஸ்டர்ஸும் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க ஊர்ல இருக்க அந்த லேண்ட் வீடு அதெல்லாம் அவங்க 2 பேர் பேசி எடுத்துக்கிட்டு, தம்பி சென்னையில தான் இருக்கான், அதனால அவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல ஏதோ திருவிழா, சென்னையில அவங்க ஃபேமிலியோட அவங்க தம்பி ஊருக்கு வந்தோடனே அவங்க அண்ணனும் அவங்க அக்காவும் ஒரு சிஸ்டரும் அக்காவும் தங்கச்சி மறந்துட்டேன், அவங்க சிஸ்டரும் சேர்ந்து இந்த இதில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது, இதை நாங்கள் வச்சுக்கிட்டோம், நீ என்னால் வெளியில் போன்னு சொல்லிட்டு. அதனால வந்து அந்த திருவிழா டைமில் அவரை அந்த வீட்டுக்குள்ளே விடாமல் அவர் அங்கே வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி தான் அந்த ஃபங்க்ஷனை, அந்த ஊர் திருவிழாவை அட்டன் பண்ணிட்டு அவர் வந்தார்.
அப்போ ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு இந்த மாதிரி அப்பா அம்மா, அவர் பிறந்த ஊர், அவர் பிறந்த வீடு, அவங்க அண்ணனும் அவங்க அக்காவும் சேர்ந்து அவர் வீட்டுக்குள்ளே விடலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவர் வந்து ரொம்ப ஒய்ஃபு பிள்ளைங்களோட போய் இந்த மாதிரி நான் ஹோட்டலில் தங்குற நிலமை வந்துடுச்சுன்னு சொல்லி அவருக்குள்ள ரொம்ப ஒரு வெறுப்பு வந்துச்சு. அவங்க அண்ணன் மேலே அவங்க அக்கா மேலே வெறுப்பு வந்து அந்த வெறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக அப்புறம் இந்த பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க வந்தாராம். எனக்கு இந்த மாதிரி அவங்க மேலே ரொம்ப இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குங்க. அப்போ அந்த பாஸ்டர் ஆலோசனை சொன்னாராம், அதை விட்டு கொடுத்துரு, இது உலகத்துக்குரிய காரியம், ஆண்டு உன்னை நல்லா ஆசீர்வச்சிருக்காரு, இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பாரு, அதனால நீ விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஆலோசனை கொடுத்து அனுப்புனாராம். அதுக்கப்புறம் அந்த பிரதர் வந்து அவங்க அண்ணனை கூப்பிட்டு, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நான் வந்து நீங்கள் எங்கே என்னை கையெழுத்து போட சொல்லுங்க, நான் வந்து உங்களை கையெழுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு சொன்னாராம். எனக்கு வந்து சொத்து பெருசு கிடையாது, எனக்கு உறவு தான் பெருசு, அண்ணனும் அக்காவும் நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் வந்து சொன்னாராம். அவங்க போயிட்டு அப்படி ஃபோன் பண்ணி சொன்னோடனே அவங்க அண்ணனும் அவங்க அக்காவும் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்களா. ஏன்னா தம்பி இப்படி சொல்லி, என்னடா இப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்கிற, அப்படிலாம் இல்லை, உனக்கும் ஒரு பங்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வர சொல்லி அப்புறம் இவருக்கும் ஒரு ஷேர் கொடுத்தாங்க. பாருங்க, இவர் மன்னிச்சு அப்படி மனம் திரும்பி அவங்களோட போய் ஒப்புரவானனால ஆண்டவர் அந்த இடத்துலையும் வந்து ஒரு இறக்கத்தை காமிச்சு இவங்களுக்கும் ஒரு ஷேர் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி ஆண்டவர் நல்லா ஆசீர்வச்சு உயர்த்தினாருன்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா. இது நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு அவங்க சொன்னாங்க. அப்போ பாருங்க, நம்ம விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை வந்து உயர்த்துவாங்க. ஆமென். அப்போ நம்ம மன்னிக்கணும். நம்ம ஒருவேளை துரோகம் பண்ணியிருக்கலாம், எதா பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த அமெரிக்காவில் இருக்கிற அநேக ஃபேமிலிஸில் நம்ம கேள்விப்படுகிற காரியம், இந்தியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரிலேஷன்ஸோ பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ ரிலேஷன்ஸோ யாரோ வந்து ஏமாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலிஸ் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்குறோம் இல்லையா. கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவன் இல்லையா. நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறத யாரும் நம்மகிட்ட இருந்து பறிக்க முடியாது இல்லையா. ஆண்டவர் நிச்சயமா நம்மளை நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் அதே அன்பை நம்ம காட்டுவோம். ஆண்டவர் நிச்சயமா நம்மளை வந்து உயர்த்துவாங்க. ஆமென் ஆமென். ஏன்னா அது எங்கள் லைஃப்ல நாங்கள் பாஸ்டர் வந்து அவங்க அண்ணனுக்கு விட்டு கொடுத்தாங்க ப்ராப்பர்ட்டிஸை. அப்போ ஆண்டவர் பாருங்க எங்களை ரொம்ப அழகா உயர்த்தினாங்க. நாங்கள் கலிஃபோர்னியாவிலேருந்து இங்கே மூவ் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செட்டில் பண்ணாங்க எங்களோட இன்லாஸ். அப்போ வந்து பாருங்க, ஒரு நல்ல சென்னையில் ஒரு நல்ல மயிலாப்பூரில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. அப்போ அதை அவங்க அண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டு கொடுத்தோம். விட்டு கொடுத்து பாஸ்டர் போய் சைன் பண்ணி எல்லாம் கொடுத்து விட்டு கொடுத்துட்டோம். விட்டு கொடுத்துட்டு வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து பாருங்கள், அங்கே ஒரு டவுன் ஹோம் வச்சுருந்தோம். ஒரு சிங்கிள் ஃபேமிலி ஹோம் வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ண நிறைய தடையாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் எங்களை இங்கே கொண்டு வரனால அந்த காரியம் வாய்க்கப்படும். இங்கே வந்து இந்த வீடு பாருங்கள் எங்களுக்கு உடனே அமைஞ்சது. இங்கே வாங்கினோன்னே அப்போ இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, உடனே நாங்கள் இந்த வீடை வாங்கினோம். இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் இங்கே இந்த வீடு எப்படி உங்களுக்கு உடனே கிடச்சிது? நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த பக்கம் இந்த ஏரியாவில் வீடு வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், ரொம்ப வெயிட் பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கல, நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, உடனே இப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் எங்களுக்கு அழகான ஒரு வீடை இங்கே கொடுத்தாங்க. ஆண்டோடைய நாம மகிமைக்காக நான் இதை சொல்கிறேன் இல்லையா. எங்கள் வீட்டில் எவ்வளவோ ஊழியர்களை கர்த்தர் அழைத்து வந்தாங்க. எல்லா ஊழியர்களும் சொல்கிறது அவங்க வீடு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆண்டோடைய நாம மகிமைக்காக நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் விட்டு கொடுத்தனால கர்த்தர் எங்களை வந்து உயர்த்தினார் இல்லையா. எங்களோட பர்சனல் சாட்சியம் அதுதான். அதுபோல் நான் சொல்கிறேன், நான் வந்து என்ன ஒரு சகோதரியாக நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசைப்போம். ஒருவேளை துரோகம் பண்ணியிருக்கலாம், நமக்கு மன்னிச்சிருவோம், மன்னிப்போம். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்குள்ள காரியங்கள் எதுவுமே வந்து பாருங்க ஒன்றும் நிரந்தரமே கிடையாது இல்லையா. ஒன்றும் நிரந்தரமே கிடையாது. நமக்கு வந்து நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது, நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரதான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஆமென் ஆமென். அப்போ நம்ம விட்டு கொடுங்க. இப்போ நம்ம மன்னிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டு மந்த் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்ல, இந்த சார்லி கர்க்குன்னு சொல்லிட்டு அவரை ஷூட் பண்ணி அவர் இறந்து போனார் இல்லையா. 31 வயசு தான். அவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட். என்ன ஆக்டிவிஸ்ட்னா வந்து இந்த கன்சர்வேட்டிவ் ஆக்டிவிஸ்ட். யூத் மத்தியில் அவ்வளோ ஆண்டவர் அவளை பயன்படுத்தி இருக்கிறார். 31 வயசு தான். அவரை வந்து ஷூட் பண்ணி அவரை கொண்டுட்டாங்க. அவர் இறந்து போயிட்டார். அவரோட ஒய்ஃபு நீங்கள்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க, எரிகா கர்க்கு. அவரோட மெமோரியல் சர்வீஸில் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப யங் ஏஜ், 2 சின்ன குழந்தைங்க, 3 வயசில் ஒரு பொண்ணு, 1 வயசில் ஒரு பையன். அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவ்வளோ ஜனங்கள் வந்தாங்க அந்த மெமோரியல் சர்வீஸில். எல்லாருக்கும் முன்னாடி சொன்னாங்க, என் கணவரை ஷூட் பண்ணாமல் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா, கணவரை ஷூட் பண்ணவங்கள மன்னிக்கிறது இல்லையா. அந்த மாதிரி அப்போ வந்து அவங்களாம் மனுஷங்க தான். ஸோ அதே போல் இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறவங்களாம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த வசனத்தை வாசிப்போம். இவைகள் எல்லாவற்றின் மேலும்
ஆமென். அப்ப எல்லாத்துக்கும் மேல நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் மேல வந்து என்னன்னா, நீங்க அன்பை வந்து காத்துக்கொள்ளுங்கள் சரி. பூரண சற்குணத்தின் கட்டாயே அன்பை காத்துக்கொள்ளும். அப்ப எல்லாத்துக்கும் மேல வந்து நீங்க அன்புள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப நம்ம வந்து we are called to people வந்து to love one another. ஆண்டவரை இயேசு அதான் சொன்னாங்க இல்லையா? யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்துல ஆண்டவர் சொன்னாங்க, நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்துல ஒருவர் அன்பா இருங்கள் அப்படின்னு இயேசு சொன்னாங்க. ஏன்னா வந்து நீங்க அப்படி ஒருவரிடத்துல ஒருவர் அன்பா இருந்தாதான் நீங்க என்னுடைய சீஷர்கள்னு எல்லாரும் தெரிந்து கொள்ளுவார்கள் இயேசு சொன்னாங்க இல்லையா? அப்ப அன்பா இருங்கன்னு புதிதான கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒருவரிடத்துல ஒருவர் நம்ம அன்பா நம்ம இருக்கணும். ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்வாரு, அதாவது அன்பு ஒருவருக்கு அன்பினால கடன் படுங்க, மற்ற எதுலையும் நீங்க கடன் படாதீங்க அப்படின்னு சொல்லுவார் ரோமர் புஸ்தகம். அப்ப 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதுமே அன்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 நிலைத்திருக்கிறதுல அன்பே பிரதானம் இல்லையா? அப்ப நம்ம அன்புள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ரோமர் 5:5 வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்ப தேவ அன்பு உடையவர்களாக நம்ம எப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோமோ அப்ப நம்முடைய இருதயத்துல என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு. நம்ம வந்து அன்பு செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதை வாசிப்போமா? 1 Peter chapter 4 verse 8. அன்பு ஒருவரிடத்துல ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள், அன்பு திரளான பாவத்தை மூடும். ஆமென். ஊக்கமாய் நம்ம அன்பு கூறணும். ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப ஒருத்தர் சின்ன சின்ன காரியம் செஞ்சா அதை பெருசுபடுத்தி நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம சபையிலையும் சரி, நம்ம எங்க போனாலும் சரி, சின்ன சின்ன காரியத்தை பெருசுபடுத்தி அதை போய் வந்து பெரிய இஷ்யூவாக்கி அப்ப வந்து வெறுப்பு கூடிட்டே தான் இருக்கும். அன்பு திரளான பாவங்களை மூடும். மற்றவங்க பண்ண குறைகளை நம்ம மன்னிக்கும் பொழுது அதை மறைக்கும் பொழுது நம்மகிட்ட அன்பு இருந்தாதான் அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நம்ம அவ்வளவுதான் முடிக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாயும் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. அப்ப எல்லாவற்றுக்கும் மேல என்னன்னா, இதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்க. அப்ப ஆண்டோட பிள்ளைகளா நம்ம வந்து என்னன்னா, எப்போது தேவ சமாதானம் உடையவர்களா நம்ம இருக்கணும். சஞ்சலமா, தவிப்புமா, கோபம், எரிச்சல் அப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. தேவ சமாதானம், ஆண்டவர் என்ன சொன்னாங்க? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிற, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் நீங்க வந்து அன்புள்ள நீங்க அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்க வேண்டும் என்று சொல்லி இல்லையா? அப்ப தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்கள்ல எப்ப இருக்கணும்? எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும். ஏதாவது ஒண்ணு நம்மளை அப்செட் பண்ற மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். யாராவது ஒண்ணு சொல்லிடுவாங்க, இல்லை ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்ப நம்ம சின்ன காரியம் நம்ம பிள்ளைங்க ஏதோ பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம சமாதானத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. தேவ சமாதானம் இருதயத்தை அப்படியே ஆளுகை செய்துகிட்டே தான் இருக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ கோகோ ஏதோ ஒரு ஜூஸை கையில் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம வச்சிருக்கோம், நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கார் டிரைவ் பண்ணிட்டு போய் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு போய் சடன் பிரேக் போட்டாங்கன்னா என்ன ஆயிடுது? உள்ள இருந்து கொட்டிடும் இல்லையா? இப்போ என்ன கொட்டும்? கோக்கு கையில் வச்சிருந்தீங்கன்னா என்ன கொட்டும்? கோக்கு தான் கொட்டும். ஜூஸை கையில் வச்சிருந்தீங்கன்னா ஜூஸ் தான் கொட்டும் இல்லையா? அது போலதான் இப்போ நம்ம லைஃப்ல நம்ம இந்த மாதிரி அன்புள்ளவங்களா, தேவ சமாதானம் எல்லாம் நம்ம நிரம்பி அப்படி இருக்கிறவங்களா இருக்கிறப்ப நம்மளை யார் எவ்வளவு அசைச்சாலும் என்ன பண்ணிட மாட்டோம். அசைச்சாலும் உள்ள இருந்து என்னதான் வரும்? அன்பான வார்த்தைகள் தான் வரும். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஆயிடணும். நமக்குள்ள என்ன இருக்கோ அதான் வெளியில வரும் இல்லையா? நம்ம அவன்தான் அப்படி தொட்டா சினிங்க மாதிரி, ஐயோ ஒன்று சொன்னிட்டா போதும், டக்குன்னு உடனே கோவந்துடும், டக்குன்னு இல்லையா? ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லிட்டா ஒய்ஃபுக்கு அப்படி மூக்கு மேலே கோந்துடும், ஒய்ஃப் என்ன சொல்லிட்டா ஹஸ்பண்ட் மூக்கு மேலே கோந்துடும் இல்லையா? அது மாதிரி அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தொட்டாசி நீங்க மாதிரி டக்கு நம்ம கோவம் வரக்கூடாது. நல்ல அன்பு நிறைந்தவங்களா, தேவ சமாதானத்தை பெற்றவங்களா, பொறுமை உள்ளவங்களா, சாந்த குணம் உள்ளவங்களா அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளை யார் என்ன அசைச்சாலும் உள்ள இருந்து அன்பான வார்த்தைகள் தான் வரணும் இல்லையா? ஆமென். சோ அப்படி மாறுறது கர்த்தர் நம்ம ஒருவருக்கு கிருபை கொடுப்பாராங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்ப அதுலயே பாருங்க, நன்றி உள்ளவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். பி தேங்க்ஃபுல்.
நம்ம எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, அது நமக்கு எப்பவுமே இருக்கணும். நம்ம கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிறதுக்காக, நம்ம ஜீவனோடு இருக்கிறதே வந்து அதுக்காக நன்றி சொல்லணுங்க. இப்போ பாருங்க, நிறைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க 15 year old பையன் தான், அவனுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவனுக்காக ப்ரே பண்ணணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெஷர் பண்ணி கொஞ்சம் தான் வாட்டர் குடிக்கணுமா, அதுக்கு மேலே வாட்டர் குடிக்கக்கூடாது. மெஷர் பண்ணி எவ்வளோ தாகமாக இருந்தாலும் மெஷர் பண்ணி தான், கொஞ்சம் தண்ணி தான், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட குடிச்சிட்டா 3 தடவை டயாலிசிஸ் பண்ணணும். வீக்லி ட்வைஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேட்குறப்ப பாருங்க, நம்ம எவ்வளோ தண்ணி வாட்டர் பாட்டிலாக குடிக்கிறோம் இல்லையா? மெஷர் பண்ணியா குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும்ல. எவ்வளோ பேர் வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் நடக்கிறாங்க வெளியில், ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டு. நம்ம எவ்வளோ ஈஸியாக ப்ரீத் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்காக நம்ம சின்ன காரியத்தையும் இது சரியில்லை அது சரியில்லை அது இதுன்னு சின்ன காரியத்துக்கு சண்டை போட்டுட்டு அப்படி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு நன்றி எழுதல் உள்ளவங்களா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் நம்ம நன்றி செலுத்த வேண்டியிருக்கு, எல்லாவற்றுக்காக நம்ம நன்றி எழுதல் உள்ளவர்களாக இருக்கணும். கடைசியாக அடுத்த வசனம் வாசிப்போம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அப்ப கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஸோ இதுதாங்க கீ டு the successful Christian living-க்கு இதுதான் பேஸ். இது வந்து என்னன்னா, அந்த வார்த்தை கிறிஸ்துவின் வசனம் வந்து நம்முடைய இருதயத்துல ஆளு நிரம்பி இருக்கணும். ஆண்டவர் இயேசு சொன்னாங்க, இருதயத்தை நிறைவினால் தான் வாய் பேசும். அப்ப நமக்குள்ள என்னன்னா, நம்ம கிறிஸ்துவின் அந்த வேதத்துல பிரியமா இரவு பகல் அதை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். வேதத்தை நேசிக்கிறவங்க தான் மிகுந்த சமாதானம் உண்டு. அப்ப பைபிளை நம்ம வாசிக்கணும் இல்லையா? தாவீது சொல்றாருல, சங்கீதம் முழுவதும் வாசித்தா அவனோட அந்த என்னன்னா அநேகமாயிரமா அந்த பொன் வெளியே காட்டி நீ விளம்பின வேதமே நலம். உன்னோட வேதத்துல நான் இரவும் பகலும் நான் தியானமா இருக்கிறேன், இது தேனை போல மதுரமா இருக்குது என் நாவுக்கு அப்படிலாம் அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப வந்து பாருங்க, அந்த வசனங்களை வந்து நம்ம வாஞ்சையோட நம்ம வாசிக்கணும். சும்மா அதை கேலண்டர் கொடுத்துறாங்க, இப்ப வசதியா போச்சு, அடிச்சு எல்லா கேலண்டரும் கொடுத்துறாங்க, ஒரு வசனம் அதை வாசிட்டு நான் போறேன். இல்லைன்னா அதை கூட படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா போன்ல டெய்லி வேர்ட்ஸ் இல்லையா, அதை ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம போறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. டைம் எடுத்து கொஞ்ச நேரமாவது ஒரு 15 minutes ஆகுது ஒரு நாளைக்கு நீங்க டைம் கட்டாயம் ஒதுக்கணும். நம்ம டைம்னு சொல்ல, எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ குவைட் டைம் உட்காந்து வேதத்தை வாசிக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஆண்டவர் நம்மளோட பேசுவாங்க. அந்த வசனம் நமக்குள்ள நிரம்பி இருந்தாதான் நம்ம சங்கீதங்களினால் கீர்த்தனைகளால் மற்றவங்களுக்கு போதித்து புத்தி சொல்ல வந்தவர்களா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தார் புறஜாதியார் ஆண்டவர் அறியாதவங்க யாராவது நமக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம தேவ வார்த்தையினால் நிரம்பி இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை, அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும், ஆலோசனை சொல்ல முடியும். அப்பதான் மற்றவங்களுக்கு நம்ம போதிக்க முடியும். நம்மளே அறகுறையா எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாத்தையும் பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, இல்ல பாஸ்டர் அம்மாட்ட கேளுங்க, அப்படி கிடையாது இல்லையா? நம்ம வந்து நம்ம வேதத்தை வாசிக்கணும். அதை நிரம்பி இருக்கும் பொழுதுதான் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம போதித்து புத்தி சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல வார்த்தையினாலது கிரியினால் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கன்னு சரி. அப்ப நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக தான் நம்ம செய்யணும். எதை செஞ்சாலும் நம்மளுடைய பெருமைக்கு எதுவுமே கிடையாது. வார்த்தையினால் ஒருத்தருக்கு நம்ம புத்தி சொல்றோம், ஆலோசனை சொல்றோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், இல்ல மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா நம்முடைய வேர்ட்ஸ் டீட்ஸ் எல்லாவற்றின் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படணும். அவருக்கு நம்ம மகிமை செலுத்தணும். அவருடைய கரங்களாக, அவருடைய ஸ்தானாதிபதிகளாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா கர்த்தர் நம்மை இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். Thank you. ஆமென். கர்த்தருடைய வசனத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் மன தாழ்மையை குறித்து நம்மோடு பேசி இருக்கிறார். இது கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது பிரதர், ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து எவ்வளவோ சேலஞ்சஸ் எனக்கு இருக்குது. இதை எப்படி ஏன்னா நம்ம எல்லாரும் இங்கே யாருக்காவது வசனம் தெரியாதவங்க இருக்கீங்களா? யாருமே கிடையாது. எல்லோரும் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம்.
எல்லாரும் நான் பல நேரங்களில் நான் இதில் தவறி போகிறேன். அவங்க லிசி அந்த சாட்சியை சொன்னாங்க, நான் என்னுடைய பெருமையிலிருந்து என்றைக்கு நான் விடுதலை பெற்றனோ அன்னைக்கு தான் ஆண்டவர் என்ன உயர்த்தினார். அதற்கு முன்பாய் தரை மட்டும் தாழ்த்தினார் ரட்சிக்கிறதுக்கே. அதற்கு முன்பாய் நான் எவ்வளவு ஒரு பெருமை ஸ்லாக்கியம் உள்ளவனாக இருந்தேன் என்றது எனக்கு தான் தெரியும். அவ்வளோ பெருமை ஸ்லாக்கியம் உள்ளவனாக இருந்தேன். ஒரு அரகன்ஸ், பயங்கரமான கோபம், ஒரு எவ்வளவோ காரியங்கள் இருந்தேன். தரை மட்டும் தாழ்த்தினார் என்ன. என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய குடும்ப காரியத்தில், என்னுடைய பர்சனல் லைஃப்ல, எல்லா இடத்துலும். ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஏதோ அங்கே ஒரு சோதனையை கொடுத்துட்டு ஆண்டவர் நிறுத்திட்டாருன்னு. ஒன்றுமில்லாத நிலைக்கு கொண்டு போய் என்னை ரட்சித்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். முன்பிருந்ததை விட நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி செய்கிறது என்று நாம பிராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரே ஒரு வசனம், ஒரே ஒருத்தர் தான் நமக்கு முன்மாதிரி, ஏசப்பா. யோவான் 1:14 அவரை குறித்து அழகாய் சொல்லி இருக்கிறது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த வசனத்துல பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்தார். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல அவர் அந்த வாழ்க்கையை கடந்து போயிருக்கவே முடியாது. யோவான் 14, அதே அந்த யோவான் 1:14 சொன்ன யோவான் 14வது அதிகாரத்தை எடுத்து வாட்சி பாருங்க. எத்தனை தடவை ஆண்டவர் அந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் சொல்லுவாரு, நீங்க என்ன நேசிச்சீங்கன்னா என் கற்பனைகளை பின்பற்றுங்க, அதை நீங்க கை கொள்ளுங்க, அதன்படி நடவுங்க. திரும்ப 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 யோவான் 14 ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த சத்தியத்தினால நம்மை, அதனாலதான் யோவான் 17:17 சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், எனது உமது வசனமே சத்தியம். அவருடைய வசனம் தான் சத்தியம். அதனாலதான் யோவான் 1:14 சொல்லுகிறது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருக்கிறார். அந்த சத்திய வேதம் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஹிஸ் வேர்ட். இட்ஸ் ஹிஸ் வேர்ட் ஆக்சுவலி. அந்த சத்திய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம அதை வாசிக்க நான் பைபிள் ஸ்டடியில சொன்னேன், நான் என்னுடைய ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை பல முறை நான் சொல்லி இருக்கிறது உண்டு. அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ செட் ஆன் ஃப்ரைடே வந்து, என்னால் ஜெபிக்க முடியாத நேரங்களில், என்னால் ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு ஆழ்ந்த தியானம் பண்ண முடியாத நாட்களில், வசனத்தை வாசிக்க முடியாத நாட்களில் என்னோட கோ டு பிளேஸ் என்னன்னா சங்கீதம் 119. சங்கீதம் 119 முழுவதுமே வசனத்தை பற்றினது. உன் பிரமாணங்களை மறவேன். அப்பா, உமக்கு எதிராய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை நிர்தயத்தில் மறைத்து வைத்த, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் எனக்கு போதியுங்க ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சங்கீதம் 119 முழுவதையும் வாசிங்க. உங்களால் ஜெபிக்க முடியாத நாட்களில் உங்களால், ஏன்னா நாம் மாம்சத்தில் பலவீனம் உள்ளவர்கள். நமக்கு யாராவது இங்கே கோபமே எனக்கு வராதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் நம்பர் 1 பொய்யர்களா இருக்கும். இல்லை, இனிமேல வாழ்க்கையில நான் கோவமே படமாட்டேன்னு யாராவது ஒருத்தங்க இந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நாம தான் முதல் பொய்யர்களா இருப்போம். அந்த சூழ்நிலைகளை நம்மால எதிர்கொள்ளவே முடியாது. ஆனா அவருடைய வசனத்துல நாம் நம்முடைய இருதயத்துல மறைத்து வைக்க 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 அந்த ப்ராப்பர்ட்டி விஷயம்லாம் சொன்னாங்க. இட்ஸ் அதாவது தோஸ் ஆர் மெட்ராஸ்ல இருந்து வந்து இருக்கிற வந்தவங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் அ ரொம்ப சின்ன ப்ராப்பர்ட்டியோ இல்லை ரொம்ப ஒரு லோ வேல்யூ ப்ராப்பர்ட்டிலாம் இல்லை. மயிலாப்பூர்ல நடு ஸ்ட்ரீட்ல ஜஸ்ட் ஆப்போசிட் டு கபால், அதோட இடம் என்னன்னு தெரியும். அந்த நாட்கள்ல என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் ஆண்டவர் மனசை கொடுத்தார். அதற்கு மேல் 10 மடங்காய் அதற்கப்புறம் ஆசீர்வதித்தார். ஆனால் நம்ம கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இயேசுவானவர் இருந்தார். அதனாலதான் அவர் சொன்னாரு, நானே வழியும், என்ன சொன்னாரு, சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த ஜீவனுக்கு வழி சத்திய வசனத்தை தாண்டாம இல்லை. ஆமென். அந்த சத்திய வசனத்தை, நானே வழியும், வழி என்ன தெரியுமா சொன்னார், அழிவுக்கு போகிற வழி அகலமா இருக்கு, அதுல போகிறவர்கள் ஏராளம்னு சொன்னார். ஆனால் ஜீவனுக்கு செல்லுகிற வழியை போறவங்க கொஞ்சம் பேருன்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல, கண்டுகொள்ளுகிறவர்களே கொஞ்சம் பேர். போறவங்களை விட்டுருங்க, கண்டுகொண்டவங்கள பாதி பேர் போக மாட்டாங்க ஜீவனுக்குள்ள வழியில, தெரிந்தும் போக மாட்டாங்க. அதனாலதான் ரட்சிக்கப்படுகிறவர்களே விழுந்து போகிற காலம், பட்டவர்களே விழுந்து போகிற காலம். அதனால கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அந்த ஜீவனுக்கு செல்லுகிற வழியை கண்டுகொள்ளுகிறவர்களே கொஞ்சம் பேர் தான். அந்த கண்டுகொள்ளுகிறவர்கள் பிரவேசிக்கிறவங்க அதிலும் கொஞ்சம் பேர் தான் ஆக்சுவலா. அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க, இந்த வசனங்களை நம்ம தொடர்பு படுத்தி வாசிக்கும் பொழுது வசனம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்றதோட முக்கியத்துவம் தெரியும். அதனாலதான் சொன்னாங்க, நானே வழியும், முதல்ல என்ன கண்டுகொள்,
சத்தியமும் அவர் வார்த்தை, அவர் மாம்சமானார். நானே சத்தியமும், அதுக்கப்புறம் தான் ஜீவனே. சும்மா இல்லைன்னா வெறுமனே நம்ம உயிரோட இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா. இந்த வசனங்களை எல்லாம் தொடர்பு படுத்தி நாம் வாசிக்கிறப்போ தான் நாம் வாழ்க்கையில எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. மாம்சத்தை மேற்கொள்ளுகிறது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல எனக்கு மாம்சப்படி நான் கோபத்தை மேற்கொண்டு விட்டேன், நான் ஆங்காரத்தை மேற்கொண்டு விட்டேன், நான் டிசீட்ஃபுல்னஸை மேற்கொண்டு விட்டேன் என்று சொன்னோம்னா நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். அதனாலதான் இன்று ஆராதனையில் ஆவியானவர் இருதயத்தில் கொடுத்தது பாருங்க. தாவீது தன்னுடைய சோதனையின் மிகுந்த நாட்கள்ல விழுந்து போகல. சோதனையின் மிகுந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவர் விட்டு நகரவே இல்லை. காடு வனாந்தரம் எல்லா இடத்துலயும் அவரோட நின்றவன் ஆண்டவர் எல்லா சோதனைகளையும் முடித்து விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்து ராஜாக்களின் ராஜாவா மாற்றி உடன்படிக்கை பெட்டியும் கொண்டு நாங்க வச்சு சுற்றி இருக்கிற ராஜாக்களுடைய இருதயத்துல எல்லாம் சமாதானத்தை போட்டு யாரு தாவீதுக்கு எதிராக எழும்பாதபடி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிற நாள்ல நான் யூதாவையும் இஸ்ரவேலையும் கணக்கு போட்டா என்ன தப்பு? அதான் அந்த வசனம் சொன்னேன் இல்லையா, 2 சாமுவேல்ல இருக்கு, 1 நாளாகமத்திலே இருக்கு. அப்போ அவனுடைய உடன் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா கணக்கு போடாத, இந்த பாவம் உனக்கு ஏன்? நீ ஏன் தேவன் கொடுத்ததை நீ கணக்கு போட்டு பார்க்கிற? தாவீதுக்கு சத்துரு அவன் இருதயத்தை ஏவினான், சாத்தான் அவனுடைய இருதயத்தை ஏவினான். அவன் தொகை எடுத்த பொழுது தேவன் விசனப்பட்டு சாபத்துக்குள்ள தாவீது கடந்து சொல்லிட்டார். அதனால இந்த நாள்ல நாம் எல்லாரும் அவரை போல் நாம் மாறணும்னா ஒரே வழிதான், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து இன்றைக்கு அவற்றை நாம கேட்கிறது, அப்பா உம்முடைய நாமத்தினால பல வேளைகளில் என் வாழ்க்கையில நீங்க கிருபை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு முன்பு இருந்ததை போல இப்ப கோபம் இல்லை, முன்பு இருந்ததை போல எனக்கு இப்ப வெறுப்பு இல்லை, முன்பு இருந்ததை போல என் வாழ்க்கையில பாவம் இல்லை, முன்பு இருந்ததை போல என் வாழ்க்கை எவ்வளவோ மாறி இருக்கு ஆண்டவரே. ஆனால் இன்னும் என்னை சத்தியத்துல மேம்படுத்தும், இன்னும் என்னை சத்தியத்துல நிறையும் ஆண்டவரே. அந்த சத்தியத்தினால நான் நிறைக்கப்பட நான் இந்த ஆராதனையின் துவக்கத்துல சொன்னது போல அந்த வர்ஷிப் முடிஞ்சு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என் வாயில போட்ட அந்த வார்த்தைகள், உம்முடைய வசனம் என்னை காயப்படுத்தட்டும் ஆண்டவரே. காயப்படுத்துகிறதும் உம்முடைய வசனமே, காயம் கட்டுகிறதும் உம்முடைய வசனமே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சில நேரங்களிலே காயப்படுத்துவார், அவர் சில நேரங்களிலே காயம் கட்டுவார். இரண்டுமே நம்மை பலவான்களாக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் காயப்படுத்தினாலும் நான் பலவானாவேன், அவர் காயம் கட்டினாலும் நான் பலவானாவேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு பற்று நமக்கு அவருடைய வசனத்தில் இருக்கும். உன் பிரமாணங்களை மறவேன் ஆண்டவரே, அவர் உம்மை போல நான் மாறணும். அந்த வாஞ்சையோடு நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபமா இந்த பாடலை பாடி என்னையும் உம்மை போல மாற்றுங்க ஆண்டவர். இந்த கல்வாரி அன்பை என்கிற அந்த பாடல்ல வர்ற ஒரு ஸ்டான்ஸா, என்னையும் உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. அதுக்காக தானே உங்க ஜீவனை தந்தீங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவர் பெரிய நல்லவரு, இவர் பெரிய கிருபை உள்ளவன்னு சொல்றதுக்காக கொடுத்தீங்க இல்ல ஆண்டவரே, என்ன உம்மை போல மாற்றுகிறதுக்காக கொடுத்தீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான பாடல், நம்ம எல்லாரும் ஒன்றாய் இணைந்து பாடுவோமா? என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, தரை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும்
என்னையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீர். தாழ்மையோடு சொல்லலாமா? என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஐயா, எங்களை உம்மை போல மாற்றும் ஜீவன் தந்தீரே. இந்த நாளில் ஆண்டவரே, வெறும் பாடலாக அல்ல, வெறும் ஜெபமாக அல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன தாழ்மையை கர்த்தர் கட்டளையிடுங்க. எந்தெந்த இடத்துல ஆண்டவரே எங்கள் ஐஸ்வர்யங்களை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, அப்பா திறமைகளை குறித்தோ, வேலையை குறித்தோ, எதை குறித்திருந்தால் ஆண்டவரே பெருமை இருக்குமானால் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறீர் என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணும் ஆண்டவரே. அப்பா தரை மட்டும் தாழ்த்துகிற கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, அப்பா குடும்பங்களோடு, குடும்பங்கள் சபையோடு, ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே, not just any one place, everywhere, oh Lord, தரை மட்டும் எங்களை தாழ்த்தி நீரங்களை உயர்த்த கர்த்தாவே அந்த ஒரு இருதயத்தை கொடுங்க. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் உங்களை அவர் உயர்த்துவார் என்கிறதன்படி உலகத்திலே எங்க உயர்வை நாங்கள் நோக்கி பார்க்காமல் உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற கிருபை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீர் ஏற்ற காலத்துல எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர். தாவீதை போல ஆண்டவரே சத்துருவால் ஏவப்பட்டு தொகையிடுகிற காரியம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ், எவ்வளவு ஸ்டாக் போர்ட்போலியோ, அப்பா எவ்வளவு தாளந்துகள், எவ்வளவு திறமைகள், எவ்வளவு பிள்ளைகள், அப்பா எவ்வளவு குடும்பங்கள், ஈவன் சபைகள்ல கூட எத்தனை பேர் வருகிறாங்க அப்பா. நாங்கள் ஒரு நாளும் தொகையிடாமல் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய ஜெயம் கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெயம் கர்த்தராலே மாத்திரம் வரும் ஆண்டவரே. எங்களை உயர்த்துகிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த தாழ்மையின் ஆவியை, இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. ஊக்கமாய் ஒருவர் ஒருவரில் அன்பு கூறவும் தாங்கவும் அந்த பலனை, தேவ பலனை எங்களுக்கு கொடுங்க. நீர் கிருபையும் சத்தியமுமாய் இருந்ததை போல நாங்கள் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர்களா ஆகி தகப்பனே இந்த உலகத்தை மேற்கொள்ள, மாம்சத்தை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. குடும்பங்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாய் இன்று பாடின பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாலகரின் வாயின் துதியினால நீர் மகிமைப்படுகிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஞானம் பெரிதாய் இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரும் அதற்கு வைராக்கியம் கொள்ளும்படிக்காய், அது இன்றைக்கு வர்ஷிப்பா இருக்கலாம், அடுத்த வாரம் குவிஸா இருக்கலாம். அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் உங்களுடைய சத்தியம் எழுதப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லத்துல ஒவ்வொரு பெற்றோரும் வசனத்தை குறித்து பிள்ளைகளோடு பேச ஆவியானவர் அவர்கள் இருதயத்துல வசனத்தை எழுத, சாமுவேலை வசனத்தை அறியாத நாட்களில கூப்பிட்டு அழைத்ததை போல எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைக்க எங்க பிள்ளைகளுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. சத்திய வசனம் ஒரு கோட்டையாய் ஆண்டவரே, இரத்த கோட்டையாய் குடும்பங்களை சுற்றி நிற்கும்படிக்காய் இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கம், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா, சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு அந்த இரவு விழிப்பு ஜெபம் இருக்கிறது.